எல்லாம் நம்ம வேலை தானுங்க. எப்படிங்க பொட்டி புள்ளுங்களா? ஊருக்குள்ள ஒரு செடி பாக்கி விடலைங்க, எல்லாம் இங்க எடுத்தான்ட்டேன். இனி பிள்ளையாருக்கு பூவனா கூட நம்ம வீட்டுக்கு தானுங்க வரணும். தேங்க்ஸ் குழந்தை. யாரு குழந்தையா? ஆமா தோ சித்தா அப்படி வந்துட்டு போடா. பெரியாத்த கூப்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். இடம்லாம் பாக்கி இருக்குதுங்க, வந்து நட்டுறேன். ஏதா குரல் கொடுத்த? சும்மா பூவா சுத்திட்டே இருக்காம இந்த மட்டையை உரிக்கலாம்ல. மட்டையை உரிக்கிறது நானு, கூலி வாங்கி சுருக்கு பையில போடுறது நீயாக்கும். அட சும்மா உரிக்காதரா, ஒரு பாட்டு பாடிக்கிட்டே உரி. இத பத்தி என்ன பாட்டு பாட? ஏ என்ன பத்தி பாடுறது? உன்னை பத்தியா? பாடுறேன். ஆத்தா சொன்னதப்படி நடக்கு அப்படி ஊரு நம்மட ஊரு இந்த ஊரு அத சுருக்கு பையில இறுக்கி கட்டின பாரு ஆத்தா பாரு நல்லா பாரு. ஆத்தா சொன்னதப்படி நடக்கு அப்படி ஊரு நம்மட ஊரு இந்த ஊரு அத சுருக்கு பையில இறுக்கி கட்டின பாரு ஆத்தா பாரு நல்லா பாரு. உன் முகத்தில் முடிச்சாத்தா சூரியனே கிளம்பும், அந்த சூரியனே கிளம்பும். இல்லாட்டி இருட்டுக்குள்ள போத்திக்கிட்டு உறங்கும், போத்திக்கிட்டு உறங்கும். அத்தனை அதிர்ஷ்ட காரினி அதிர்ஷ்ட லட்சுமி பேத்தி. பாட்டி பொன்னை இப்படி பெத்ததப்படி ஆத்தா எங்க பெரியாத்தா. இந்த கிழக்கு முகத்து சுருக்கம் எத்தனை ஆத்தா எங்க பெரியாத்தா எங்க பெரியாத்தா. உன் முகத்தில் முடிச்சாக்கா கஞ்சி எப்படி கிடைக்கும், கஞ்சி எப்படி கிடைக்கும். நீ குறுக்க வந்தாக்கா நல்லது எப்படி நடக்கும், நல்லது எப்படி நடக்கும். அடடா ஜிங்கு சிக்கடி ஜிங்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு. ஐயோ டங்கு டக்கடி டங்கு வாரு போச்சு டங்கு வாரு போச்சு டங்கு வாரு போச்சு. ஓடி பாரு ராஸ்கோல், இந்த பக்கம் வா பேசிக்கிறேன். அவன் ஒரு வினயம் இல்லாத கழுத கண்ணு, ஒளிச்சு மறைச்சு பேச தெரியாது. வாய திறந்தான்னா சுத்தால அரபி மாதிரி பொல 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 பொலன்னு கொட்டிடுவா. உட்காரு கண்ணு. தெரியாதா, ஊருக்காக எந்த நேரமும் உழைக்குதே, குழந்தைக்குன்னு யாருமே கிடையாதா? அவனுக்கு சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அப்பனாத்தா எல்லாமே இந்த மண்ணு தான் கண்ணு. அதோட பேரே குழந்தைதானா? 25 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை கண்ணு. ஒரு நாள் ராத்திரி ஊரே அசந்து தூங்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு பச்சை குழந்தை அழுகுற சத்தம் ஆத்து ஓரமா இருந்து வந்துச்சு. ஊர் சனங்களா என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு போய் பார்த்தா ஆத்து ஓரத்துல ஒரு பரிசல் ஒதுங்கி இருந்தது. பரிசலுக்கு உள்ள இவன் பிறந்த குழந்தையா அழுதுகிட்டு இருந்தான். குழந்தை பக்கத்துல அவ ஆத்தா. கண்ணு அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு மாரியாத்தா மாதிரி இருந்தா. உசுரா வந்தா உசிப்பு கேட்கலாம், அவதான் போனமா வந்திருக்காது. 18 பட்டிக்கு ஆள் விட்டு பார்த்தா சொந்தம்னு சொல்லிக்க யாரும் வரல. நானும் ஒண்டிக்கிட்ட பாரு, எனக்கு கொல்லி போட இருக்கட்டுவேன்னு நான் அவனை எடுத்தேன். தாய் அழைச்ச பேரை ஊரடைக்கும்னு சொல்லுவாங்க. அவனுக்கும் பேர் வைக்க யார் ஆத்தா இருக்கா? குழந்தை குழந்தைன்னு கூப்பிட்டு அந்த பேரே நிலைச்சு போச்சு. அவனுக்குன்னு தனியா உல வைக்கிறது இல்ல. ஆக்கின சோத்துல ஒரு வாய் அள்ளி போடுறோம். வெந்ததை தின்னுட்டு சொன்னதை செஞ்சுட்டு உலக்க மாதிரி வளர்ந்துட்டான். இந்த ஊருக்குன்னா ஓடா செய்யறான். எனக்கு அப்புறம் அவனுக்கு ஆறுதலா யாரு இருக்க போறாங்களோ? அட இட்லி துணி. இத விட்டா வேற எதுவும் இல்லையா? எதுக்கு குழந்தை இந்த திருப்பி திருப்பி பாக்குற? தண்ணி பட்டா சாயம் போகுங்களா? போகாது. ஏன்? இதுக்கு நம்ம சாக்கடை இருக்கணும்ல. இட்லி சுடும்போது சாயம் போனா இட்லி கரையாடும்ல. சரி இது என்ன வேலை? அதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நாயம் போனோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரையா? இருக்கட்டும். இட்லி சுட்ட பெரியாத்த பொம்பளை இல்லையா? நான் வேற கடைக்கு போனோம். 2 இட்லி சுட்ட மாதிரி தான் இருக்கு. நல்ல 4 இட்லி சுட்ட மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு. ஐயோ உங்க பெரிய தாள வர சொல்லு, அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா. விவஸ்தை கட்டவன். ஏனுங்க முகத்துக்கு பூசர் போட்டீங்களா? ஆமாயா வேணுமா? அதுக்கு தானே கேட்டேன். நான் பூசினா லட்சமா இருக்குன்னு மல்லி சொல்லிச்சு. ஐயா நீதான் ஏற்கனவே செவச்சவன உரிச்ச கோழி மாதிரி இருக்கு. உனக்கு இருக்கு இந்த படி. அந்த நேரம் உங்களுக்கு எதுக்கு? விலை என்னன்னு சொல்லுவீங்களா? 10 ரூபா.
ஐயோ ஆன வேலை சொல்றீங்க, நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின்ன கொஞ்சம் சும்மா கொடுப்பாங்க. கொடுத்தா வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி? இந்த பொடிக்க எப்படிங்க வந்துச்சு? வாங்கண்ணா. என்னங்க இந்த சட்டம் நமக்கு எடுப்பா இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணா, கட்டி தட்டுங்களா? முதல்ல வேலை சொல்லுங்க. ஒரே வேலை 20 ரூபா. கட்டி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டேன், 20 ரூபா. சரி, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 6 ரூபாய். நகரியா நகரியா போயா. காலங்காலத்துல வந்துட்ட சந்தைக்கு காசு இல்லாம. சட்டம் காசு வேணும் தெரியும் உனக்கு. போயா. கட்டுப்படி அளவு கொடுங்க, இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா திட்டு வரல வேணாம். ஆமா போடா போ. கோணி மாதிரி இருக்கு சட்டை. நான் சொல்ற விலையே ஜாஸ்தி. என்ன தவிர வேற ஏன் வாங்குவாங்க? என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி உசு உசுன்ட்டு? அதுல ஒண்ணு கூடயா? எது மைக்கா? அது இல்லையா, அந்த பாக்கிட்டு வாங்கும் போது மான மரியாதை பாருங்க. இத வாங்காம நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க. பண்ணக்கூடியா? இது முதல்லயே குடுக்கலாமல்ல. அண்ணா இங்க வாங்க. எல்லாம் எனக்கா? ஆமாங்க, உங்களுக்கு. நீ நல்லா இருக்கணும். ஒருத்தர் பயன்படுத்தினா போதுங்க, தமிழ்நாட்டுல பாதி வந்து கம்மியாயிரும். என்னண்ணே உசு உசுன்னு சொல்லி இதை வாங்கிட்டு இருந்தீங்க? நீ பாத்துட்டே அது ஒண்ணு இல்ல தம்பி. பகல்ல போனா பஸ்ல வேலை செஞ்சு உடம்பு அழுத்து போகுதான், வீட்டுக்கு போனா குழந்தை தொல்லை. அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம், அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி, ஆள விடுற சாமி. என்னையா அது, கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையில வாங்க மாட்டேங்கிறான். வருது பாரு பார்ட்டி. அதுல கொஞ்சம் கொடுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல. அப்புறம் கொஞ்சம் கடைக்காரரு ஓட பஸ் நின்று போற, அவருக்கே அவ்வளவு கலப்புனா ஊருக்கே உழைக்கிற அன்னைக்கு எவ்வளவு கலப்பு இருக்கும். அதுல 2 போட்டு படுத்தா சரியா இருக்கும். கொடுங்க. கண்ணு, இது அள்ளி வாயில ஓடி சாப்பிடற மருந்து இல்ல. போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லி அனுப்பு. நான் பொட்டமா கொடுத்து அனுப்புறேன். போ. நீங்க கொடுக்காட்டி என்ன, எனக்கு தானா வரும். எங்கிருந்தே வந்து மாட்டாங்க, நமக்குன்னே இந்த கிராக்கி. முருகா. உனக்கு எதுக்கு அது? இதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் நீ தகராறு பண்ணிட்டு இருந்தா? நான் ஒண்ணும் தகராறு பண்ணல. கடைக்காரன் ஊருக்குள்ள மருந்து கொடுக்குறாரு, நான் கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. யோ, அதை வாங்கிட்டு போனவங்க எல்லாம் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதனால வாங்கிட்டு போயிருப்பாங்க. உனக்கு எதுக்கு அது? நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு அவங்க கொடுக்காட்டி பரவாயில்ல, எனக்கு மேல தானா விழும். விழும். ஏதோ நீ ஆசைப்பட்டு விலையொத்து வராம பொக்குன்னு போவியேன்னு நான் தான் போட்டேன். விழுவாம இல்ல விழும். என்ற மேல உனக்கு கொல்ல பிரியம் இல்ல மல்லி. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, அவங்க ஏன் திருட்டுத்தனமா வாங்குறாங்க? அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, இது கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே. இதுக்கு எப்ப புரிய வச்சு நான் எப்ப? ஆசைப்படாத மல்லி, ஆசையே பட. மாப்ள, உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்கா. அதுவும் சரிதான், மாமனார் பேரை மருமக சொல்லக்கூடாது. பின்ன நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா, சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போகுதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்ள, முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள. மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கு ஆயிர போகுது. அவர் முள்ளத்தை விரும்பி சாப்பிடுவாரு. ஒய்ஃப் என்ன வாங்க வந்துட்டு பாருங்க, அப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு. அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சுட்ட. இன்னைக்கு மாப்ள பெத்த மகளை பார்த்து குலைக்கிறியா நீ? அட விட்டுருங்க மாப்ள, மாமனார் தானே. அட சும்மா இருங்க மச்சான், இன்னைக்கு 2ல ஐயோ அடிக்காதீங்க மாப்ள, என் உசுறு அதுக்கு எடுத்தா இருக்க. விட்டுருங்க மாப்ள. அட சும்மா இருங்க மச்சான். நானா எங்க அப்பா நல்லா பாத்துறேன். நல்ல ஆம்பளை இருந்தா ஓடாத. ஏய் மாப்ள, விட்டுருங்க மாப்ள. மாப்ள, ஐயோ இந்த 2 நாளைக்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். ஐயோ, அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா
இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொன்னே போடுவானே. அடிக்காதீங்க மாப்பிள. அட விடுங்க மச்சான். மாப்பிள ஒண்ணு நான் இருக்கணும், இல்லாட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்பிள நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும். இல்ல இவரை அடிச்சு கொள்ள விட மாட்டேன். மாப்பிள என்ன தைரியம் இருந்தா என் மாமா நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்பிள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எரியுது மாப்பிள. எங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கல மச்சான். மாப்பிள இது என்ன கண்டீங்க? அந்த 16வது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது மாப்பிள. நின்றா. இவரு பெரிய வெண்ண கூப்பிட்டு அனுப்ப ஆள் அனுப்பணுமாக்கம். கேக்குறல்ல, பதில் சொல்றா. வாயில என்ன வச்சிருக்க? மொழிய பாரு மொழி. ஆடு திருண்ண கள்ள மாதிரி அப்படியே விட்டேன்னா ஓ போய் வண்டி கட்டிட்டு வயலுக்கு வா. நெல்லு வாங்க டவுனுக்கு போனோம். மூஞ்சும் முகர கட்டியும். என்ன என்ன கோவமா? இந்த பட்டனை கொஞ்சம் போட்டு விடியா? ஏன் அம்மா இல்ல? வெளியில போயிருக்காங்க. உனக்கு தான் கையெட்டலையே, அப்புறம் என் பின்னால கொக்கி வச்சிருக்க. இந்த மாதிரி முன்னால வைக்க வேண்டியதானே? இப்பதானே சொல்ற, இனிமே நீ ஆசைப்படுற மாதிரியே நான் போட்டுக்கிறேன். எல்லாம் நான் சொல்லி தான் தெரியணுமாக்கும். இதன வள்ளி உள்ள ஒரு வெள்ளை ஜாக்கெட் போட்டிருக்க. ஐயோ, அது ஜாக்கெட் இல்லையா? ஓ பனியனாக்கும். சரி சந்தைக்கு போனோம், நான் வரேன். யோ இல்லையா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்லையாயா? என்ன வள்ளி இப்படி சொல்லிட்ட? உன் மேல கொல்ல பிரியம் இல்ல. பொய் சொல்ற. ஊர்ல யார் எது கேட்டாலும் வாங்கி தர. எனக்கு நீ ஏதாவது ஆசையா நீ வாங்கி கொடுத்துருக்கியா? உனக்கு என்ன வேணும் சொல்ல வாங்கிறேன். நீ சும்மா உங்க ஒப்புறானே. ஐயோ, உன் கையால எனக்கு ஒரு கொலுசு வாங்கி குடியா? சரி காசு கொடு. உன் சொந்த காசை போட்டு வாங்கிப்பா. சொந்த காசா? அம்புட்டு காசுக்கு நான் எங்க போவேன்? உனக்கு கொலுசு தானே வேணும். இரு வரேன். யோ